ஐயா வணக்கம். தாங்கள் தலைமை ஆசிரியர் பணியில் ஓய்வு பெற்று மேல் சித்தாமணில் வாழ்ந்து வருகிறீர்கள். உங்களை கொள்ளார் ஆசிரியர் என்று அழைப்பார்கள். நீங்கள் திண்டிவனத்தில் படித்து தாமஸ் கவாண்டஃபினுடைய ஒரு பற்றாளராக இருந்து இங்கு செயல்படுவதை அறிய முடிந்தது. உங்களுடைய நினைவுகளும் தந்தை பற்றிய ஒரு செயல்களையும் இந்த பதிவில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும். ஐயா, நான் 10வது வரலையும் வெளியில் படிச்சுட்டு ட்ரைனிங் ஸ்கூல் மட்டும்தான் எனக்கு ட்ரைனிங் ஸ்கூல் ஆர்சியில் கிடச்சிது. அங்கே சேர்ந்த பிற்பாடு தான் தந்தையினுடைய அருமையும் அவர் மக்களுக்கு பணியாற்றிய அந்த செயல்பாடு எனக்கு தெரிய வந்தது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கோயில் முடிஞ்சு போகும்போது அவன் கல்யாணம் வேண்டிங்கன்னு தான் போவோம். ஏன்னா அவர் தான் அந்த ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பித்து வச்சது. ஆரம்பத்தில் அவரோட அங்கே படித்ததுனால இன்றைக்கி நான் 33 வருஷம் 6 மாதம் 14 நாள் நான் வேலை செய்யுது. மிக சிறந்த ஒரு ஹெட் மாஸ்டர் பதவியை வாங்க காரணம் அவருடைய அடிப்படை கொள்கையை அப்படியே கடைப்பிடிச்சதுனால தான் எனக்கு இந்த நல்ல பேர் கிடச்சிது. ஆரம்பத்தில் எனக்கு கவர்மெண்ட்டில் ட்ரைனிங் ஸ்கூல் கிடச்சும்போது கூட எங்கள் அப்பா படிக்காதவர் தான் இருந்தாலும் சொன்னார், நம்ம சாமியார் ஆரம்பித்த ஸ்கூலுக்கு பாப்பா நல்லா இருக்குப்பா பின்னால் அப்படின்னாரு. அதை கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கிடச்ச சீட்டை கூட வேணான்னு சொல்லிட்டு இவங்க தான் போனோம். ஐயா, ட்ரைனிங் ஸ்கூல்லேயும் நல்ல பேரோட மிக சிறந்த நல்ல பேரோட வாங்கினேன். அதே மாதிரி என்னால் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு விளையாட்டுத்துறையில் முதன்மை பெற்று வாங்கி கொடுத்து வந்தேன். என்னுடைய ஆசிரியர் எனக்கு ஆசிரியர் வரத்துக்கு அவர்கிட்ட படித்த ஏஎம் ஞானப்பிரகாசன்றதை என்ன படிக்க வச்சார். அவர் சொன்ன மாதிரியே சாமிங்க சொல்கிறது அப்படியே செய், உன்னுடைய கடமையை மட்டும் செய், கடவுள் தானாக உனக்கிட்ட வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கருத்தை தான் இந்த நாள் வரலையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ரிட்டையர்ட் ஆகி இப்போ 20 வருஷம் ஆக போதுங்க. இன்னைய வரலையும் தந்தையினுடைய நினைவு எனக்கு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குது. அவராண்ட படித்த ஆசிரியரை வந்த ஏஎம் ஞானப்பிரகாசத்தை ஒவ்வொரு நாளும் நினைக்காத நாளே இருக்காது. அதுவும் இந்த தந்தையர்களுக்கு நான் இந்த இடம் சொல்லும்போது எனக்கு ஏற்படுற கஷ்டம்லாம் தானாகவே என்னை விட்டு விலகி போயிடும். சமயமாக எங்கள் வீட்டம்மா இறந்துட்டாங்க. அன்னைக்கு கூட நான் கஷ்டப்படல. சாமி கொடுத்தாங்க, வாழ்ந்தேன், கூப்பிட்டாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். அந்த நினைவோடு தான். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த அருள் தந்தையர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பண்பாடு, இறைப்பற்று, ஆண்டவனை நம்புங்க, நீ மிக சிறப்பாக இருக்குன்னு சொன்ன அந்த கருத்து தான். அதை வச்சு தான் இதுவரையும் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குங்கய்யா. என்னுடைய மூச்சு அடங்குற வரலையும் இந்த தந்தையர்களுடைய நினைவு என்னை விட்டு போகாது. தந்தை கவாண்டஃபினுடைய அந்த திருக்கல்லறை சந்திப்பு, அவருடைய பற்றாளராக இந்த உலகம் முழுதும் அவர் செய்த செயல்களை நீங்கள் உணர்ந்து செய்திருக்கிறீர்கள். அது பற்றி இல்லை, எந்த கஷ்டமாக இருந்தாலும் தந்தையை நினச்சி நான் ஜெபம் சொல்லுவேன். ஐயா, அது எனக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டு தூரமாக வந்ததுனால கொஞ்ச நாள் எனக்கு ஃபாதர்கிட்ட அந்த கல்லறைக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே மாதத்துக்கு ஒரு தடையாவது நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவேன். ஏன்னா அவர்கிட்ட வேண்டிட்டு எனக்கு இந்த வியாதி நல்லா ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி அடிப்பட்டேன் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் கேட்டு எனக்கு ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னு கேட்டால் அவரால் ஏற்படுத்த நிறுவனத்தில் நானும் ஒரு ஆளாக படிச்சுங்க. அதாவது படிக்காத குடும்பத்தில் ஒரு ஆசிரியராக வந்தேன்னா எனக்கு அவர் கொடுத்த ஆசிரியர் வந்தானே தவிர எனக்கு மற்றவங்க யாரும் எனக்கு செய்த மாதிரி நான் என் மனசில் இல்லை. இன்றைக்கி கூட அவரால் வேண்டிக்கும் போது எனக்கு நல்லது நடக்குதுங்க. இதுக்கு காரணம் ஏஎம் ஞானப்பிரகாசம் எனக்கு அவர் கைட் பண்ணி கொடுத்தாரு. அதனால் இந்த 2 சாமியார் என்னுடைய வாழ்நாளில் என்னால் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்போ ஏஎம் அவர் ஃபாதரும் அவர்கிட்ட படித்தவர், அவர்கிட்ட படித்தவர். முதல் பிடி நம்ம டைசஸ்லேயே முதல் பிடி ஹெட் மாஸ்டர் ஏஎம் ஞானப்பிரகாசம். அவர் தான் கடலூர்லேயும் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகி திண்டிவனம் பங்கு சாமியார் வரும்போது தான் அவர் என்னை படிக்க வச்சது. அப்போ டஃபி அவர்களுடைய பற்றாளராக இருக்கின்றீர்கள். இந்த 3 டைசஸும் சேர்ந்து 7 மணிக்கு ஜெபிக்கிற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறோம். அப்போ அந்த கார்டு 7 மணிக்கு ஜெபிக்கவும் அந்த படிவு ஒன்று கொடுத்துருக்குறோம். அதையும் உங்களை சார்ந்தவர்களாம் கொடுத்து அந்த வரலாறு தாத்தா அப்பா இன்றைய நிலைவில் அவளுடைய பற்றாளராக இருந்ததனுடைய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சவங்க மூலியம் பதிவு செய்து செய்வாங்க. ஏன்னா அவருடைய நிறுவனத்தில் படித்து நான் இன்றைக்கி கடவுள் கொடுத்து நிறைய பென்ஷன் வாங்குகிறேன். அவர் எனக்கு உண்மையிலேயே அவருடைய கருணை அடிப்படையில் தான் நான் வெளியே வந்தது. அது மட்டும் இல்லைங்க, நான் முதல் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போகிறேன். எனக்கு லெட்டர் கொடுத்து ஏஎம் ஞானப்பிரகாசம் இந்த லெட்டரை கொண்டு போய் மைக்கேல் பாஸ்கர் சாமி மேனேஜர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னார். நான் சந்தித்த இடமே கவாண்டஃபி சாமியார் கல்லறையாண்டு தான். அது அவர் கல்றன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் கிராமத்துலேருந்து போனேன். ஆனால் மேனேஜர் அந்த பக்கம் வந்தார். விஷ் பண்ண உடனே என்ன வேணும்ப்பா தம்பின்னு கேட்டார். சாமி பெரிய சாமியார் அனுப்பிச்சார் அப்படின்னா கொடுப்பா லெட்டர்னு வாங்கி படிச்சுட்டு எந்த அளவுக்கு அவர் பேரில் அவருக்கு பற்றுன்னா அது சிகரெட் பிடிச்சிட்டு லெட்டரை கையெழுத்தை பார்த்தோன்னு கீழே போட்டு லெட்டரை பிரித்து படிச்சுட்டு தம்பி இது ஃபீஸ் யார் கட்டுவாங்கன்னு சாமியார் கட்டுவாருன்னு சொன்னேன். அவர் கட்டலை, ஆனால் கடவுள் சொல்ல வச்சார் எனக்கு. உடனே எனக்கு இன்டர்வியூவில்
குட்சாமரத்தின் கதை மட்டும் கேட்டேன், சொல்லிட்டேன். ஓகேப்பா, நாங்கள் படித்து முடிச்சுட்டு எனக்கு நல்லா இருக்கிறேன் ஐயா. கிட்டத்தட்ட எனக்கு இப்போ செலவு பண்ண இந்த 3 பேர் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மூல காரணமே. வேறு யாரும் எனக்கு கைடு இல்லை. கடவுளை நம்பினேன், சாமி அங்கங்கே போனேன். கடைசியாக ஒரு பெரிய புனிதரை போய் கல்றையை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி என்னுடைய என் கூட பணியாற்றின ஆசிரியரெல்லாம் அவரான படிச்சவங்க தான். ஒரு ஆசிரியருடைய வரலாறே சொல்லிட்டு அவருடைய டெத்து பாண்டிச்சேரியில் இறந்துட்டாங்களாம். அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வரும்போது அந்த திண்டிவனமே கண்ணீர் விட்டு அழிச்சுன்னு அழுதார் அவர், வயசானவர். அப்போ நான் தான் ஹெட் மாஸ்டர் இருக்கேன், அவர் எனக்கு அசிஸ்டண்ட் வந்தார். சொன்னேன், அப்பா இவ்வளோ பெரிய மதிப்பு வச்சுருக்கீங்களே, அப்பா ஏழை பூராப்பா, அந்த பக்கத்தில் இருக்கிற ஏழை பூரா இன்றைக்கி வாஜராகிறான், ஆஃபீஸராக இருக்காங்க, ஒரு பெரிய பெரிய அதிகாரம் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சாமியாருடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்தால் தான் அப்படின்னு அவர் வழியாக கேட்டு நானும் சேர்ந்து ஆட வேண்டிய நிலைமை வந்துச்சு. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, கலரை மட்டும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது, இதுவே போதும் சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நன்றி ஐயா, உங்களோட நாங்கள் தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் இந்த தொடர்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த இதை ஒரு இயக்கமாகவே செய்யணுன்றது தான் எனக்கு ஆசை. சரி, அப்படி ஒரு வாய்ப்பு அந்த இயக்கத்தில் நான் தேவைன்னா கூட அந்த கூட்டம் நான் வர தயார். சரி, நன்றி ஐயா.